சிவகாசி அப்படிங்கிற பெயர் காரணம் இந்த சிவன் கோயிலை முன்னிறுத்தி இந்த ஊருக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. சிவகாசியின் தல வரலாறு. இந்த கோவில் 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமை வாய்ந்த கோயில். இப்ப இந்த சிவன் கோயிலை மையமாக விட்டு சிவகாசிங்கிற இந்த நகரம் ஒரு எப்படி மதுரை மீனாட்சி பார்க்க போனோம். சிவகாசி சிவன் கோவில் மையமாகவும் அதை சுற்றி அமைந்த நாற்புற வீதிகள், ரத வீதிகள், அதை சுற்றி இந்த சிறிய நகரம், அதுக்கப்புறம் வளர்ந்த நகரம் இதை தாண்டி போயிருக்குது. ஆனா இந்த தொன்மையான நகரம் அது ஒரு தாமரைப்பு வடிவில் ஒரு நம்மளுக்கு தொன்மையான நகரத்தோட வடிவமைப்பு நம்மளுக்கு இன்னும் அதுக்கான சாட்சியங்களோட இந்த சிவகாசி இருந்துட்டு இருக்கு. கோவிலுக்குள் சென்று இறைவனை எப்படி இந்த பெண்கள் மெல்ல மெல்ல பாடி சேர்ந்திசையில் தமிழிசையில் நம்மளை இறைவனை எழுப்புகிறார்கள் என்பதை உங்களோடு நானும் சந்திக்க இருக்கிறோம். சொல்லப்படுகிற அந்த சிவகாசியில 50ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் படிப்பிலையும் தொழில்துறையிலையும் பல்வேறு ஈடுபாடுகளோடும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு இயக்கத்துல இருந்து கொண்டிருந்த பல பெண்களையும் இன்றைக்கு என்ன மாதிரி இயக்கங்களோட இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பெண்களையும் இந்த நாள்ல நாங்க பல்வேறு இடங்கள்ல சந்திச்சு புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்காக தர இருக்கிறோம். என் பேர் பத்ரகாளி. உங்க பேரு? முத்துமாரி. முத்துமாரி. உங்க பேரு? கார்த்திகா. முழுக்க எல்லாம் பெண் தெய்வங்களோட உக்கிரமான பெண் தெய்வங்களோட பெயர்கள் இல்லையா? பெண் தெய்வங்கள் எங்களுடைய பெண் விடுதலைக்கான மிகப்பெரிய அடையாளங்களாக நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்ன பெயரை செய்துட்டு இருக்கிறீங்க? நாங்க வீட்டுல கெட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் விடுதலையா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க, நீங்க நம்புறீங்களா? ஆமா. எப்படி எதனால அப்படி சொல்றீங்க? எதனால எங்க வீட்டுக்காரையெல்லாம் இப்படி கெட்டு ஓட்ட சுதந்திரமா விட்டுருக்காங்கல்ல. என்னென்ன வேலைகள்லாம் உங்களால இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சுதந்திரமா செய்ய முடியுதுன்னு நம்புறீங்க? சுதந்திரமா செய்ய முடியுது நம்புறோம்னா எங்களோட வீட்டுக்காரர்களாலதான். வெளியூருக்கு போறோம், அதே மாதிரி வேலைகளுக்கு போறோம், குழந்தைகளை ஸ்கூலுக்கு விடுறோம், நம்பிக்கையா தான் விடுறாங்க வீட்டுல. நான் வீட்டுல கெட்டுதான் ஓட்டிட்டு இருக்கேன். திருப்பி பிள்ளைகளும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம், வீட்டுலையும் பார்த்துக்கலாம். அவங்களும் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு உங்களோட வருமானங்கிறது எவ்வளவு இருக்கும்?
வருமானம் என்ன ஒரு 6-7 ரூபாய் கொட்டலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மாரியம்மா. இப்ப நீங்க என்னதுக்கான இது வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? சக்கரம் பெட்டி, சக்கரை வைப்பதற்கான பெட்டி. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? 5 வரையும் படிச்சிருக்கோம். 5 வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க. இப்ப ஃபேக்டரியிலயும் இதுல எல்லாம் போய் வேலை செய்ய முடியுமா? வேலை செஞ்சதில்லை, நாங்க பழக்கம் இல்லை. இந்த அட்டை பெட்டி ஒட்டியே பழக்கம். வீட்டு பயணத்துல எல்லாம் போய் வேலை பார்த்த பழக்கம் இல்லை எங்களுக்கு. இப்ப பெண் பிள்ளைங்கள் எங்க வேணாலும் வெளியில இப்ப எல்லாரும் படிப்பு தான் மெயின். அந்த காலம்ல படிப்பு நினைக்க மாட்டாங்க. இந்த காலம் வந்து படிப்பு தான் மெயின். அப்ப நீங்க கஷ்டப்பட்ட காலத்துக்கும் இப்ப பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் பிள்ளைங்க நல்லா இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு வந்து அவங்களுக்கான உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கான படிப்பை கொடுத்தது, படிப்பு வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தது. அவங்க நினைச்ச இடத்துக்கு போறாங்க இல்லையா? பெண்கள் அப்படிங்கிற பார்க்கிற போது அதிலும் வெற்றி பெற்ற பெண்கள் தங்களுடைய சுவடுகளை சாட்சியங்கள் இல்லாம விட்டுட்டு தான் வர வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அடையாளம் கண்டு இங்க உங்க முன்னாடி கொண்டு வரதா எங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. சிவகாசியில இன்றைக்கு நாம வந்து படிப்பு குறித்து பெண்கள் எல்லா படிப்புகள்லையும் எல்லா துறைகளிலையும் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள், முன்வந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு இருக்கிறது பெருமையாப்படலாம். ஆனால் ரொம்ப முன்னாடி 1950களில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் ஒரு பெண்களாக சேர்ந்து ஒரு பள்ளிக்கான கட்டட நிதி வளர்ச்சிக்காக ஒரு நாடகம் நடத்தி அந்த நாடகத்தின் மூலமாக ஒரு பொருளாதார நிதியை திரட்டி அந்த பள்ளிக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட போது அந்த நாடகத்தில் நடித்த நபர்கள் யாரும் சந்திக்க முடியுமா, அந்த பெண்களை பற்றி நாங்கள் பேச முடியுமா, பார்க்க முடியுமா என்று ஒரு தேர்தல் நிகழ்த்தினோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் மேரி செந்தியம்மாள் என்பவர்கள். இவர்களை நாங்கள் வந்து இப்ப நேர்ல சந்திக்க வந்திருக்கிறோம். இவங்களை பற்றி அதிகபட்ச தகவல்களை நான் சொல்வதை விட அவரிடம் நாங்கள் பேசிட்டு அதுல இருந்து நாங்கள் நிறைய தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அம்மா, நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்க? எந்த ஃபார்ம் எப்போ என்ன வகுப்பு வரைக்கும் அங்க இருந்தது? அங்க தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு ஒரு வருஷம் வந்து பாளையங்கோட்டையில் இங்கிலீஷ் கான்வென்ட்ல 1 year தான் படித்தேன். அப்போ பெண்களுக்கு வந்து படிப்பு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால எங்கள் அப்பா போக விட்டாங்க. படிக்கும்போது நாடகத்தில் அடுத்த அனுபவம் எப்போ கிடைச்சது உங்களுக்கு? அது வந்து முதலாவது ஒரு பில்டிங், அது பழைய கட்டடம். அது கூரையும் அது மாதிரி இருந்தது. பிள்ளைகள் வந்து ஜாஸ்தி வர்றதுனால எப்படியோ நம்ம பில்டிங் கட்டி இதை டெவலப் பண்ணணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற இதை அனுசரித்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதை நாங்கள் வந்து 50 இருக்கும். அதுக்கு முன்னாடி 50க்கு முன்னே இருக்கும். 50க்கு முன்னாடி கல்யாணமே வந்து நாடு சுதந்திரம் அடைவதற்கு என் கல்யாணம் நடக்கும். சரி, 47. அப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடியும். அப்ப அந்த 30கள்னா அப்ப வந்து பெண்கள் நிறைய படிக்க வந்திருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு இடம் பத்தால கட்டடம் தேவைப்படுதுன்னு நாடகம் போடுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டீங்க. எத்தனை பேர் பெண்கள் சேர்ந்து நாடகம் போட? 20 பேர். அன்றைய காலகட்டத்துல பெண்கள் படிக்க வர்றதே அரிதாக இருந்த அந்த ஒரு சூழல்ல நடிப்பு அப்படிங்கிறதுக்கும் நாடகத்தை அனுபவத்தை மேடையேறதுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதித்தார்களா? குடும்ப சூழல் அதுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைத்தது? அப்பா வந்து அனுமதிக்கல. சரி, பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வெளியே நாங்கள் அப்படி விட மாட்டோம்னாங்க. அவர் வந்து பிகேஎஸ் மேனேஜர் வந்து அவர் எங்கள் சொந்தக்காரங்க. அதை வந்து எங்கள் அப்பாவோட பேசி இல்லை கட்டாயம் அனுப்பணும் சரின்னு அனுப்புனாங்க. பெண்கள் வந்து அப்பயே நாங்கள் வெளியிலலாம் வந்ததில்லை. இந்த நிகழ்ச்சிக்காக கட்டட நிகழ்ச்சிக்காக நீங்க வந்து மெனக்கிட்ட ஒரு நாடகத்தை நிகழ்த்து. நாடகம் வந்து என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? அது எங்கள் ஸ்கூல்ல இருக்கிற அவங்க மேனேஜரு மற்ற மெம்பர்ஸு இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு வந்து இன்னும் பில்டிங் பெருசாக கட்டினாத்தே பெண்கள்
பெண்களுக்கு படிக்க இடம் கிடைக்குங்கிறத அனுசரித்து பில்டிங் கிட்ட ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் தான் நாங்கள் நந்தனார் நாடகம் போட்டு தூத்துக்குடியில் போட்டு அப்போ அந்த காலத்திலே 10,000 ரூபா வசூலாச்சு. பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்கள் இன்னைக்கு அதிகரித்துட்டு இருக்கிற இந்த நாள்ல பெண்கள் எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்ளணும்னு நீங்க உங்க அனுபவத்துல இருந்து எங்களுக்கு சொல்லுங்களேன். பயங்கரமா நடக்குது. ஆனா பிள்ளைகள் வந்து அதுல கொஞ்சம் போதா இருக்கணும். நாடகம் தவிர பெண் கல்வி குறித்து வேற என்ன பதலம் பண்ணிருக்கீங்க நீங்க? வருஷந்தோறும் வந்து வருஷம் கொண்டாட்டம் மாதிரி பண்ணுவாங்க. ஆண்டு விழா அதுல வந்து நாடகம் வைப்போம். பேசுறதையும் பேசையும் செய்வோம். அப்போ நான் பெண்கள் கல்வி பற்றி பேசினேன். பெண் கல்வி எப்படி இருக்கணும், எப்படி கட்டாயம் பெண்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியத்துவம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உலக மகளிர் தினத்தை ஒட்டி உங்களை சந்திக்க எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிமா. உங்களுடைய அனுபவங்களையும் அடுத்த தலைமுறை எப்படி வந்து தன்னுடைய ஆளுமையை பதிக்கணும் அப்படிங்கிறதையும் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அந்த உங்களுடைய சந்தர்ப்பத்திற்காக எங்களது தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்தேன். அதிகமுமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேல அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேல் இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலவே எளியனுவாள் எனது முன்னோடி வரவே இருநிலவீரில் எளியனு வாழ எனது முன்னோடி வரவே மகபதியாகி மறுபோலாரி மகிழ்கதி கோரும் வடிவோனே வடபதியாகி மறுபோலாரி மகிழ்கதி கோரும் வடிவோனே வனமுறை அருளிய பூஜை மகிழ்கதி காமமுடையோ நான் ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும். ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன். எந்த அருட்புகளை ஏற்பிடல் வேண்டும். எப்பாரும் நான் சென்று நின் அருட்புகளை இயல்பிட வேண்டும். தப்பேது நான் செயல் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா மாதராய் பிறந்திடவே மாத்தவம் செய்திட வேண்டும். அம்மா உங்க செய்த தவத்தினால நம்மளாம் பெண்களாகவே இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமியே பாரத தாய் என்றுதான் அழைக்கிறோம். அன்னையின் வடிவாக பெண் வடிவாக அழைக்கின்றோம். ஓடும் நதியெல்லாம் பெண்ணாக பார்க்கிறோம். கங்கையாக, காவிரியாக, கோதாவரியாக, வைகையாக, பொன்னியாக பார்க்கும் பூமி நம்முடைய பூமி. நம்முடைய முன்னோர்கள் பாரதியார் கண்ட கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது. முன்பு ஒரு காலத்திலே பெண்கள் ஏராளமாக அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலமெல்லாம் இருந்தது. மலையேறி போயிடுச்சு. படிக்காத பெண்களே கிடையாது. பையனுக்கு வரன் தேடன்னா பையன் படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா பெண்களும் படித்த பெண்களாக இருக்கிறோம். அந்த அளவிலே நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பூமியிலே ஒரு மங்கையரசியார்னால்தான் இன்றைக்கு பாண்டிய நாடு, நாமளும் பாண்டிய நாடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய பெருமை சைவத்திலே ஊன்றி வளர்ந்து இருக்கிறது என்றால் ஒரு மங்கையரசியார் தான். ஒரு திலகவதி அம்மையாரால் தான் இன்றைக்கு ஒரு அப்பர் பெருமானை நாம் காண முடிகிறது. தேவாரத்தை தந்திருக்கிறார் என்றால் ஒரு திலகவதியார் அவருடைய தவ வலிமையினார்.
அப்படிப்பட்ட பெண்கள் தபத்திலே வாழ்ந்த பெண்கள், தனக்காக வாழாத பெண்கள். நம்முடைய பாரத பெண்கள் நம்ம தாங்க, யாரையோலாம் சொல்லல, நம்ம தான். இன்னைக்கு கோவிலுக்கு போனா யார் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்றோம்? என் பேர் தாண்டி, என் நட்சத்திரம் உத்தரத்தாண்டி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, ஏன் நான் நல்லா இருக்கணும், நல்ல சௌக்கியமா இருக்கணும் நான் சொல்லுவேன். நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். என் கணவனா நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைங்க ஆயுளோட இருக்கணும், நல்லா ஞானத்தோட படிக்கணும், அந்த பிள்ளைங்க பேரெல்லாம் பட்டியல் போட்டுட்டு நேரம் இருந்தா நம்ம பேரை பார்த்து கடைசியில சொல்லுவோமே ஒழிய, நமக்காக வாழாத பெண்கள் நம்ம தான் சொல்றேன். அப்ப நாம் தபத்திலே சிறந்தவர்கள், தப பூமியிலே வாழ்ந்த பெண்களா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு போய் காட்டுல வேட்டெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த வண்ணமாகவே தப யோகிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது சோறு கொண்டு முதல்ல உட்காந்து சாப்பிடறோமா? ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில இருக்குதோ இல்லையோ ஒரு தட்டியா கொஞ்சம் வலிச்சாலும் வச்சு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட பெண்கள். அப்ப நம்ம தபம் தானே, தபத்துல சிறந்தவர்கள் தானே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நமக்கு எந்த ஒரு யோக நிலையோ அல்லது தவ நிலையோ செல்வதற்கு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட நமக்கு எவ்வளவு அப்ப நம்மளெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும். நமக்கென்று சிந்திக்க கூடியவர்களாக பெண்கள். அதற்கு முதல் அடிப்படை கல்வி. கல்வி வேண்டும். இன்னைக்கு ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன், அப்படி அழகா படம் வரைஞ்சிருக்காங்க. கோயில்பட்டி பூவனநாதரையும் செல்வவள்ளி அம்மானையும் அழகா படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த அம்மாக்கான வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் சின்ன வயசுலயே ரொம்ப அழகா ஓவியம் போடுவேன், ஆனா வயசுக்கு வந்தாலும் எங்க அப்பா என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. ரொம்ப வருத்தமா இருந்தது, வேதனையா இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, ஆனா வீட்டுல கோலம் போடுறதை எங்க அப்பா பார்த்து பார்த்து ரசிப்பாங்க. வீட்டுல கோலம் போடுறத, அப்புறம் வீட்டுல உட்காந்து படம் வரைகிறத அப்பா பார்த்து பார்த்து ரசிப்பாரா, ஸ்கூலுக்கு அனுப்பலையா. அப்படி அந்த வயசுலயே அவள் அழகா வரைஞ்சிரு. அப்ப இவங்களை விட்டா இன்னைக்கு இருக்க ஓவியங்கள் எங்கெங்கயோ உள்ள ஓவியங்கள் எல்லாம் பெருசா வச்சிருக்காங்களே, நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் எவ்வளவு பெரிய ஓவியரா இருக்கலாம், வெளியே விட மாட்டாங்கல்ல. அந்த அளவுல அமுக்கப்பட்டு எத்தனையோ திறமைகள் இருக்கு. ஒரு அளவுக்கு பிறகு இங்க இருந்து இந்த ஊர்ல என்ன படிப்பு இருக்கோ அதை படி, அடுத்த ஊர்ல எல்லாம் போய் படிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் தடைகள் எல்லாம் தகர்த்தி எறிந்து கொண்டு வரக்கூடிய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் வாழும் இந்த நிலையிலே மகளிர் தினமாகிய இன்றைக்கு நம்முடைய பொதிகை நண்பர்கள் நம்முடைய பெண்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக கேள்விகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள்.
பெண்ணடிமை விலங்கொடிப்போம் பேரமையை முறியடிப்போம் பெண்ணடிமை விலங்கொடிப்போம் பேதமையை முறியடிப்போம் பின்னதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம் விண்ணதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம் பெண்ணடிமை விலங்கொடிப்போம் பேதமையை முறியடிப்போம் அச்சம் மனம் கொள்ள அடிமை தனங்கள் எல்லாம் அச்சமும் மனமும் கொண்ட அடிமை தனங்கள் எல்லாம் உச்சமாகும் பெண்கள் துணிவுடன் ஒன்று சேர்ந்தால் துச்சமாகும் பெண்கள் துணிவுடன் ஒன்று சேர்ந்தால் உச்சமாகும் பெண்கள் துணிவுடன் ஒன்று சேர்ந்தால் துச்சமாகும் பெண்கள் துணிவுடன் ஒன்று சேர்ந்தால் நிமிர்ந்த நடைபோடு நீதிக்கு போராடு நிமிர்ந்த நடைபோடு நீதிக்கு போராடு சுரண்டலை தூக்கி எறி சுதந்திர பண்பாடு சுரண்டரை தூக்கி எறி சுதந்திர பண்பாடு பெண்ணடிமை விலங்கொடிப்போம் பேதமையை முறியடிப்போம் பின்னதிர குரல் எழுப்பி வீரமுடன் அணிதிரள்வோம் பெண்ணடிமை விலங்கொடிப்போம் பேதமையை முறியடிப்போம் உழைக்கும் மக்களோடு அணிவகுப்போம் தோழி உழைக்கும் மக்களோடு அணிவகுப்போம் தோழி உலகம் நமது கையில் ஒன்று சேவாய் நீ உலகம் நமது கையில் ஒன்று சேவாய் நீ. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு பெண்கள் சுய உதவி குழுக்கள் பணிபுரியும் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த பெண்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுத்து மகளிர் தின உணர்வூட்டி இருக்கிறார்கள். மகளிர் தினம் என்பது இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, பெண்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சுயத்தை கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு நாளுக்குமான ஒரு விதையை ஊன்றுவதற்கான ஒரு தினமாகத்தான் இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள் அமைகின்றன. இவை தொடர்ந்து
பெண்களுக்கிடையே மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் இருவருக்கும் இடையே பலவிதமான சமநிலையை கொண்டு வருவதற்கான உணர்வுகளை பதியிடக்கூடும் என்ற நம்பிக்கையில் இந்நிகழ்வை கண்டுகளித்த நேயர்கள் அனைவருக்கும் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள்.